ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லட்சம் ஃப்ரம் லட்சம் செலக்டட் சேனல். இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு கிராண்டான வெட்டிங் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டார்டிங் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு லைட் வெயிட்டில் வரக்கூடிய கம்ப்ளீட் வெட்டிங் செட்டு. இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் ஹெவி பீசஸில் தான் வரும். அதாவது ஒரு 37 27 அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெட்டிங் செட்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும். நெக்லஸ், ஒரு ஹாரம், லாங் ஹாரம். பட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆன்டிக்லேயே வரக்கூடிய அழகான ஒரு நெக்லஸ் அண்ட் ஒரு லாங் ஹாரம் அண்ட் இன்னொரு ஒரு ஹாரம். இது ரெண்டுமே ஆக்சுவலாக ஒரே லென்த்து தான். பட் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் கீழே இருக்கி நல்ல லென்த்தியாக போட்டுக்கலாம். நான் மூணுத்துக்குமே கிராம் வெயிட் கொடுத்துருக்கேன். நல்லா பியூட்டிஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இந்த லாங் ஹாரம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி சென்டரில் கொடுத்து சைடு ஃபுல்லாக பீகாக் வித் சைட் குட்டி ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க. அண்டு அது 45 கிராம்ஸ் வரும். மிடில் வியர் பண்ணிக்கிறதுமே லக்ஷ்மி ஹாரம் தான். அண்ட் அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பீகாக் ஸ்டைல் சைடில் வந்திருக்கும். எல்லாமே வித் பேக் செயினோட 30 கிராம் வருது. நெக்லஸ் 25 கிராம், அதாவது 3 பவுனுக்கு ஒரு 2 கிராம் கூட 3.25 சவரன் வரும். கம்ப்ளீட் செட்டோட என்டையர் வெயிட் பார்த்தீங்கன்னா 12 பவுன் வருது. உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான வெட்டிங் செட் இது. அண்ட் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே தனித்தனியாக வரக்கூடிய ஒரு ஹாரம் கலெக்ஷன். இதுவுமே ஆன்டிக்கில் இப்போ லைட் வெயிட்டில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. சங்கு பாணி ஒரு பேட்டர்ன் வந்திருக்கும். எமரல்ட் ஸ்டோனு, அது மேலே ஒரு குட்டி டிசைன், சைடு ஃபுல்லாக சங்கு வந்திருக்கும். பென்னண்ட் ரொம்ப புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு கஜலக்ஷ்மி பென்னண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபாஸ்ட் மூவிங் டிசைன். ரொம்ப லென்த்தியான ப்ராட் யூ டைப் ஹாரம் வித் அழகான ஒரு எம்போஸ்ட் மகாலட்சுமி பென்னண்ட். லைட் வெயிட் வித் பேக் செயினோட 41 கிராம் வருது. இதெல்லாமே ரொம்ப சூப்பராக மூவிங். அண்ட் உங்களுக்கு இது ஒன்று காட்ட மறந்துட்டேன். இது இப்போ டைமண்டில் இந்த நெக்லஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 கேரட் செட்டிங். இது 18 கேரட் கோல்டில் வரக்கூடிய டைமண்ட் நெக்லஸ்ஸு. ஸோ இது இயரிங்ஸ் அண்ட் நெக்லஸ் வெயிட் தான் உங்களுக்கு அதில் காமிச்சிருக்கேன். அண்ட் இந்த செட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த 4மே இந்த பீகாக் ஃபெதர் இருக்குல்ல, ரியல் ஃபெதர் வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. அந்த 4மே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனுமே 5 பவுனில் வரக்கூடிய ஒரு ஹாரம். இது என்ன புதுசாக இருக்கேன்னு கேட்டால், இது ஆக்சுவலாக 2 in 1. ஒன் சைட் ஃபுல்லாக செமி ஆன்டிக் டச்சில் வரக்கூடிய டிசைனு. இதுவுமே உங்களுக்கு 5 பவுனில் தான் வருது. அண்ட் இன்னொரு சைடும் உங்களுக்கு நான் திருப்பி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி டிசைனில் வந்திருக்கும், பிளெயின் கோல்ட் ஃபினிஷிங்கில். நிறைய கிராண்டான வெட்டிங் கலெக்ஷன்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ நிறைய வெட்டிங் சீசன் அப்படின்றதுனால ரொம்ப கிராண்டான நிறைய கலெக்ஷன்ஸ் தான் இப்போ புதுசாக வந்திருக்கு. நம்ம லாஸ்ட் ஒரு 3-4 வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹாரம் கலெக்ஷன்ஸ் லைட் வெயிட்டில் தான் நிறைய பார்த்தோம். 2.5 பவுனு, 3 பவுனு, 4 பவுனுன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் கொஞ்சம் கிராண்டான வெட்டிங் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு 10%லேருந்து 12% அந்த மாதிரி தான் வேஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே இயரிங்ஸோட உங்களுக்கு செட்டாகவே வந்துடும். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 17 கிராம் வருது இயரிங்ஸ் மட்டும். ஹாரம் 187 கிராம் வருது. சோக்கர் செம்ம கிராண்டாக இருக்கும். அப்படியே அந்த பீகாக்கே சைடில் ஃபுல்லாக எம்போஸ்ட் ஆகிருக்கும். இது ஒரு மாதிரி ரிப்பன் ஃபினிஷ் மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதோட மேக்கிங். இது 57 கிராம் வருது இந்த நெக்லஸ். எல்லாமே வித் பேக் செயினோட தான். சப்போஸ் எதுக்காவது பேக் செயின் இல்லை அப்படின்னா நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறேன், இதுக்கு நம்ம பேக் செயின் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி எல்லாத்துக்குமே உங்களுக்கு பேக் செயினோடவே உங்களுக்கு இந்த கலெக்ஷன் அண்ட் கிராம் வெயிட் வந்துடும். இதுவுமே ஒரு நியூ டிசைனு. இது எப்படி தான் டிசைன் பண்ணாங்க அப்படின்னு தோணுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்படியே இந்த ரிப்பன் ஃபோல்டிங் மாதிரியே உங்களுக்கு இந்த பேட்டர்ன் ஒர்க் வந்திருக்கும். ஃபுல்லாகவே நெட்டட் டிசைன் மாதிரி வந்திருக்கும். அண்ட் அதுக்கு மேட்சிங்காக வரக்கூடிய ஒரு ஃப்ளோரல் இயரிங்ஸு ரொம்ப ஃபேன்சியாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது ஒரு நல்ல ஒரு மூவிங் செமியான்டிக் மாதிரி வந்திருக்கும். சூப்பரான ஸ்டோன் ஒர்க் டிசைனோட ரொம்ப ரொம்ப கிராண்டான ஒரு நெக்லஸ். அதுக்கு மேட்சிங்காக வரக்கூடிய ஒரு ஹாரம், சைடு முக்கப்பு எல்லாமே சூப்பராக இருந்தது. இது நியூலி லான்ச் டர்க்கி கலெக்ஷன். ரொம்ப கிராண்டான ஒரு கலெக்ஷன். 52 கிராமே வருது இந்த நெக்லஸ் மட்டுமே. ட்ரிபிள் லேயரில் வித் ஹெவி பென்னண்ட்டு. ரொம்ப ரிச்சான ஒரு ஹாரம் டிசைன். ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருந்தது. டபுள் லேயரில் உங்களுக்கு அந்த ஃப்ளவர் ஃபினிஷிங், கீழே ஒரு ஃப்ளவர் ஃபினிஷிங், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்டெப் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 ஸ்டெப்பில் ரொம்ப கிராண்டான ஒரு ஃபென்டாபுலஸ் டர்க்கி டிசைன்.
இது ஒன்றே வந்து செம்ம கிராண்டாக இருக்கும். நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ஃபினிஷிங் டச்லாம். இந்த மாதிரி கிராண்டாக நீங்கள் செட்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் கூட புதுசாக இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இயரிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சி. இயரிங்ஸ் தான் அந்த கிராண்டான செட்ஸ்லலாம் வரக்கூடிய இயரிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது 21 கிராம்ஸ்க்கு. இது வந்து உங்களுக்கு 23 கிராம்ஸ் வரும். இதுவும் டர்க்கி ஃபினிஷ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸ் அண்ட் ஹாரம் கிடையாது, எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஆனால் ஒரே ஹாரம் தான், கம்ப்ளீட் ஒரு ஒன் சிங்கிள் ஜுவல்லரி 3 ஸ்டெப் மாதிரி ஒரு லுக் இருக்கும். ஸோ 171 கிராம்ஸ் வருது. நான் கூட இது வந்து நெக்லஸ் அண்ட் ஹாரம் அப்படி காம்போவாக இருக்கும்னு நினச்சேன். பட் இட் இஸ் ஒன் சிங்கிள் ஜுவல்லரி லைக் 3 ஸ்டெப் மாதிரி வந்திருக்கும். இது ஒரு அமேசிங்கான ஆன்டிக்கில் வரக்கூடிய நெக்லஸ் அண்ட் ஹாரம். இதோட பியூட்டி என்னென்னா சைடில் அந்த ஃப்ளவர் ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப புதுசாக வந்திருக்கக்கூடிய டிசைன், நிறைய இடத்துல நம்ம பார்க்கல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு பிச்சுவாய் பேட்டர்ன் சாரீஸ்லாம் பார்ப்போம், அந்த மாதிரி அதில் ஒரு ஃப்ளவர் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து சைடில் மேக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 ஸ்டெப்பை ஜாயின் பண்ண மாதிரி ஒரு லுக்கு. இது 3 ஸ்டெப்பை ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுவும் எந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா மகாலட்சுமி வந்து முகப்பில் கொடுத்து லோட்டஸ் மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்து ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ஜாயின் ஆகிருக்கு அந்த 3 ஸ்டெப். ரொம்ப நுணுக்கமாக, ரொம்ப ஹைஃபையாக, ரொம்ப நல்லா இருந்தது அந்த பேட்டர்ன். இது வந்து பிளாக் ஆன்டிக் டச்சில் இது மாதிரி ஒரு அன்கட் ஸ்டோன்ஸ் வச்சு நடுவில் எம்ரல் ஸ்டோன் கொடுத்து புதுசாக இப்போ இந்த மாடல் வந்திருக்கு. இந்த டைமண்ட்லலாம் வரக்கூடிய போல்கி அன்கட் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இட்ஸ் நாட் லைக் ஒரு ஜெர்கான் ஸ்டோனோ இல்லைனா ஒரு குந்தன் ஸ்டோனோ அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ஸ்டோனு. இதோட ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல கிராண்டான ஒரு டிசைன். இதுக்கு வரக்கூடிய இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா 16 கிராம் வரும். நான் இயரிங்ஸோட கிராம் வெயிட் மென்ஷன் பண்ணலை, பட் ஆனால் செட்டாக எல்லாத்துக்குமே அவைலபிள் இருக்குது, நீங்கள் தனியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு பாம்பே டிசைன் 10% வருது, 10% வேஸ்டேஜில் வருது உங்களுக்கு. இது பாம்பே பேட்டர்னில் ஜிமிக்கியோடு வரக்கூடிய ஒரு பேட்டர்ன். இதுவும் அகைன் ஒரு புது டிசைனு. இந்த மாதிரி பேட்டர்ன் நார்மலாக ஜிமிக்கியோட வராது, ஒரு குட்டி குட்டி ஹேங்கிங்கோட வரும். பட் இப்போ வந்து நெக்லஸும் ஹாரம் சரி சூப்பரான நல்ல ஜிமிக்கி ஹேங்கிங்கோட கொஞ்சம் புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ராயல் ஆன்டிக்லேயே கம்ப்ளீட் டெம்பிள் கலெக்ஷன். இதுவுமே ஒரு நியூ லான்ச், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகான ஒரு பீட்ஸ் ஒர்க்கு, எமரல்டு பீட்ஸ் ஒர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கு ஜிமிக்கி பார்த்திங்கன்னா 3 பவுன் வருது. இது எல்லாமே கெட்டி மாடல். இந்த ஈச் அண்ட் எவ்ரி பேட்டர்னும் லைட் வெயிட் இல்லை, எல்லாமே கம்ப்ளீட் கெட்டி மாடல். சூப்பரான ஒரு லுக் இருக்கும். இது உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நல்ல ஒரு கிராண்டான ஆன்டிக் டெம்பிள் கலெக்ஷன் பார்க்கணுன்னா இது ரொம்ப சூப்பராக இருந்தது. 67 கிராம் வருது இந்த நெக்லஸ். இது சோக்கராக நெக்லஸாக இல்லை ஸ்டேட்மெண்ட் பீஸான்னு சொல்கிறதுல செம்ம கிராண்டாக இருந்தது. இந்த ஹாரமும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. உண்மையாக ஒரு ஃபென்டாஸ்டிக் ஒர்க் இதில் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு ட்ரெடிஷ்னலாக அழகான ஒரு டெம்பிள் லுக்கில் ஒரு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த செட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். இந்த செட்டுக்கு இந்த இயரிங்ஸ் அந்தளவுக்கு மேட்ச் இல்லையோன்னு தோணுச்சு. இதுக்கு நீங்கள் ஜிமிக்கி பேர பண்ணிங்கன்னா இன்னும் கூட செம்ம கிராண்டாக இருக்கும். இந்த செட்டு வந்து சோக்கர் அண்ட் ஹாரம். நெக்ஸ்ட் வரதுமே கூட பார்த்திங்கன்னா ஒரு சோக்கர் அண்ட் ஹாரம் செட் மாதிரி தான். இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு 14% அந்த மாதிரி வேஸ்டேஜ் வரும். ஆன்டிக்கில் பார்க்கக்கூடிய டிசைனை பிளெயின் கோல்டில் இது பண்ணியிருக்காங்க. இந்த ஹாரம் வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் டிசைன், 102 கிராம் வருது. பென்னன்ட் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் வந்து பென்னன்ட் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கு பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பென்னன்ட் வர்றது வந்து புதுசாக இந்த டிசைன் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லென்த்து மெயினாக நல்ல ஒரு பெரிய லென்த்தி ஹாரம். இது வந்து 47 கிராம் சோக்கர். அந்த சோக்கர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் மூவிங் டிசைன், காசு டிசைன் வச்சு வரக்கூடியது. செம்ம ஃபாஸ்ட் மூவிங் அண்ட் பேட்டர்னு கொஞ்சம் ஹெவி வெயிட் தான், பட் நல்ல ஃபாஸ்ட் மூவிங். அதே மாதிரி இந்த காசு மாலை ஹாரம் வந்து ஒரு புது டிசைன். இதில் மேங்கோ, காசு மாலை, மேலே திலகம் ஷேப்பில் ஒரு டிசைன் சொல்லிட்டு 3 டிசைனை ஃபியூஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த காசுலேயும் மேலும் திலகத்துலேயும் உங்களுக்கு மகாலட்சுமி வந்து ஒன்று இடத்துலையும் வந்திருக்கும். இந்த 3மே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் காசில் வரக்கூடிய டிசைனு. ரொம்ப ஃபேபுலஸான ஒரு அழகான நெக்லஸ், கெட்டி மாடல், எல்லாமே சரடு கோர்த்தது. இது 3மே. இதில் வந்து ஒரு காசுக்கு நடுவுலையும் ஒரு மேங்கோ மாதிரி ஒரு டிசைன் வந்திருக்கும். அந்த மேங்கோலையும் மகாலட்சுமி இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. மேலே ஃபுல்லாக பீகாக் ஹெட் வந்திருக்கும். ஹாரம் வந்து 133 கிராம் வருது, இன்னொன்று 120 கிராம். இப்போ வந்து நம்ம நிறைய காசு மாலை பார்த்துருப்போம். நம்ம இவங்க ஷோரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிராம் 28 கிராம்லேருந்து நம்ம காசு மாலை ஹாரம் நிறைய காமிச்சிருக்கேன். பட் இது வந்து என்னடா 133 கிராம் என்னடா இருக்குன்னு பார்த்தேன். அந்தளவுக்கு ஹெவினஸ் அண்ட் ஒர்க் வந்து அதில் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த காசுமே கிட்ட வரும் நிறையா, எல்லாமே கெட்டி மாடலு. ஒரு காயினுமே சூப்பராக இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கெட்டி மாடல் அண்ட் ஹெவி டிசைன், ரொம்ப ட்ரெடிஷ்னல் டச் இருக்கும். வித்தவுட் பென்னன்ட் லென்த்தியான ஒரு டிசைன்.
எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். மெயினாக அந்த ஒரு காசுலேயும் ஃப்ளவர் இருக்கும். ஸோ உருவம் இல்லாமல் வேணும் காசு மாலை அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ஸ்டே கனெக்டட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சூப்பரான வீடியோஸை கண்டினியூவாக என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.